ஹாய், நம்ம இன்னைக்கு பன்னீர் சில்லி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து 2 பேட்சாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பேட்ச் வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தண்ணியும் தேவைக்கேற்ப. ஃபர்ஸ்ட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை, கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம பன்னீரை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் வந்து ஒன் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து ரொட்டேட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ஃபுல் சைடும் நம்மளுக்கு ஒரே ஈவனாக நம்மளுக்கு வேகும். இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பன்னீரை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறது நெக்ஸ்ட் பேட்சை நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நான் சொல்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 1/2 டீஸ்பூனை வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஆனியன் 1/2 கப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் ஆர் டொமேட்டோ கெச்சப் வந்து 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், வினிகர் வந்து 1/2 டீஸ்பூன், உப்பு, தண்ணியும் தேவைக்கேற்ப. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச்ல பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரைடு பன்னீர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ பேன் சூடாயிடுச்சு, ஆயிலும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆனியனும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வினிகர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வினிகர் ஆட் பண்ணி மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெட் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சில்லி பவுடர், லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக இது மேலே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக கோட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஃபுல்லாக இப்போ கோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பன்னீர் சில்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வேணும்னா க்ரீன் கேப்சிகமும் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.